சார் ஒரு ப்ரொடியூசராக நீங்கள் ஒரு விஷயம் சொல்லுங்கள் சார். இப்போ என்னன்னா, இப்போ வந்து படத்தை ப்ரமோஷன் பண்ணுறதுக்கு பண்ணிட்ட பிறகு படம் ரிலீஸ் ஆகும்போது ரிவ்யூன்னு ஒரு விஷயம் வருது சார். அது வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ் நிறைய வருது. அது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஏன்னா இப்போ வந்து பப்ளிக் ரிவ்யூ கொடுக்குறாங்க. பப்ளிக் கொடுத்த விஷயத்த வந்து நம்ம வந்து போடக்கூடாதுன்னு சொல்கிறது யாருக்கும் உரிமை கிடையாது. ஆனால் வந்து ஒரு விஷயம் ஒருத்தர் சொல்கிறாரு, இது மாதிரி பண்ணாதீங்கன்றாரு. அது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஏன்னா ப்ரொடியூசருக்கு தான் வந்து லாபம் நஷ்டம் உங்களுக்கு விஷயம் இருக்குது. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார்? இந்த சினிமா வந்து பார்த்தீங்கன்னா, இது ஒரு படம் எடுத்து முடிக்க வரைக்கும் நம்ம கையில் இருக்குது. படம் எடுத்து முடிச்சாச்சுன்னா இது வந்து பப்ளிக்கோட ப்ராப்பர்ட்டியாக மாறிடுது. ஒரு படத்தை வந்து நல்லா இருக்குன்னு சொல்லி இருக்கிற ரசிகர்கள் தான் நம்மளை இவ்வளோ பெரிய ஆளாகவும் ஆகுறாங்க. யாருக்கோ ஒருத்தருக்கு ஒரு ஸ்டார்டம் வருது, ஒரு பட்டம் கிடைக்குது அப்படின்னாலே அது வந்து அத்தனை நாள் அவங்க நடித்தப்போ அந்த ரசிகர்கள் பார்த்து அவங்களை கொண்டாடி அந்த 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 ரசிகர்களோட இதுதான் நம்மளை வந்து கொண்டு வந்திருக்கு. ரெண்டாவது, இன்னைக்கு ரிவ்யூஸ்ன்றது பார்த்துட்டிங்கன்னா, ஒரு காலத்தில் சினிமாவில் வந்து ஒரு பேப்பரில் ரிவ்யூ வரும். தினத்தந்தியில் பல மேகசின்ஸ் இருக்கும், ஆனந்த விடன் இந்த மாதிரி மாலை மாதம் இந்த மாதிரி பேப்பரில் விளம்பரம் வரும். நாங்கள் சின்ன வயசில் இருக்கிற காலத்திலலாம் பேப்பர் படிக்கிற காரணம் அது டீ கடைக்கு போவோம். டீ கடையில் வந்து 10 பேர் உட்காந்து இந்த படம் நேற்று நல்லா இருந்துச்சு அப்படி பேசிகிட்டு இருப்பாங்க. அன்னைக்கு டீ கடையில் உட்காந்து பேசுறது இன்னைக்கு ஃபேஸ்புக்லேயும் ட்விட்டர்லேயும் யூடியூப்லேயும் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. இது வந்து எவால்வேஷன் நான் பார்க்குறேன். எவால்வேஷனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம அடாப்ட் ஆகணுமே தவிர அதை வந்து அப்போஸ் பண்ண முடியாது. முடியாது. நம்ம அப்போஸ் பண்ணணும்னு நம்ம சொன்னாலுமே அதை அப்போஸ் பண்ணவே முடியாதுன்றது தான் உண்மை, யதார்த்தம். நீங்கள் யதார்த்தம் என்னன்னா, யூடியூப்ல போய் யாரையும் பேசாதையோ, ட்விட்டர்ல யாரையும் போஸ்ட் பண்ணாதீங்களோ, ஃபேஸ்புக்ல யாரையும் போஸ்ட் பண்ணாதீங்களோ, வாட்ஸ்அப்ல யாரையும் ஃபார்வர்ட் பண்ணாதீங்களோ, நம்மளால கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. இதுதான் நியூ நார்மல். இதுதான் இன்னைக்கு இருக்க உலகம். இந்த உலகத்துக்கு நம்ம அடாப்ட் ஆகிட்டா நமக்கு நல்லது. இந்த இதை வந்து நான் எதிர்த்து நிற்கிறேன் அப்படின்னா காலகட்டத்தில் நம்ம காணா போயிருமே தவிர நம்ம வளர முடியாதுன்றது என்னோட கருத்து, என்னோட ஒப்பீனியன். நான் இது மற்றவங்களுக்கு போல நீங்களும் இப்படி இருங்கன்னு நான் சொல்ல விரும்பல. சந்திரசேகர் சார், உங்களுக்கு சார் 45 வருட காலமாக நீங்கள் நடிச்சிட்டு வரீங்க. அப்போ இருந்த ஜென்ரேஷன் வந்து வேறு, இப்போ இருக்கிற வேறு. ஏன்னா இப்போ இருக்கிற ஒரு ஹீரோவாக இருந்தாலும் சரி, உடனே கேரவன் போயிடுறாங்க, ஒரு செகண்ட்லேயே கேரவன் போயிடுறாங்க, உள்ளே போயிட்டு வர மாட்டுறாங்க. டேரக்டர் வெளியே நின்று கத்துற அசிஸ்டன்ட் டேரக்டர்லாம் போய் நிற்கிறாங்க. இப்போ நீங்கள் அப்போ பார்த்ததுக்கும் இப்போ இருக்கிற ஆர்டிஸ்ட்டுக்கும் என்ன வித்தியாசம் பார்க்குறீங்க சார்? அப்போ என்னன்னா, கேரவன் அந்த மாதிரி இல்லை. ஒரு அவுட்டோர் ஷூட்டிங் போனால் கூட ஒரு வீட்டில் தான் எல்லோரும் ஒன்றா உட்காந்துருப்போம். இல்லை ஷூட்டிங்க்கு பக்கத்தில் வீடே இல்லைன்னா ஒரு மரத்தடியில் எல்லா ஆர்டிஸ்ட்டும் உட்காந்துருப்போம். அப்போ அங்கே என்னன்னா, எல்லா விஷயங்களும் பேசுவோம், அரட்டை அடிப்போம், எல்லா விஷயங்களும் பேசுவோம். அதுக்கப்புறம் சரி இப்போ எடுக்க போகிற ஷாட்டு, இந்த சீன் இருக்குல்ல, இந்த சீனில் ஒரு டைலாக் என்ன, ஏன் டைலாக் இது, நீ இதை சொல்லு, நான் அதை சொல்கிறேன், இது வேண்டாம் கொஞ்சம் டைரக்டர் கூப்பிட்டு இப்படின்லாம் இதெல்லாம் ஒரு அந்யோன்யம் இருக்கும். மத்தியானம் என்ன சாப்பிட்லாம், உனக்கு என்ன, இது மாதிரி ரொம்ப ஒரு அந்யோன்யம் இருந்தது. அது இப்போ குறைஞ்சிருக்கு. அது வந்து இப்போ குறைஞ்சிருக்கு. இப்போ வந்து என்னென்னா தனித்தனியாக இருக்கும். ஆனால் ஒன்று, விஞ்ஞான வளர்ச்சியில் வந்து பல விஷயங்கள் வந்து கொஞ்சம் தவிர்க்க முடியாத சில விஷயங்கள் இருக்கும். ஆனால் அதனால் எந்த வகையும் சினிமா வந்து இறங்கிருச்சு அப்படின்னு சொல்ல முடியாது. சினிமா பிரமாதமாக இருக்குது. சினிமா இன்னைக்கு முன்னேற்றமாக இருக்குது. அன்னைக்கு நாங்கள்லாம் ஒன்றா இருந்ததுனால பிரமாதமாக நடித்தோம். இன்னைக்கு என்ன கேரவன் இருந்து வர்றதுனால நடிப்பு கம்மியாக இருக்குன்னு சொல்ல முடியாது. பின்னி எடுக்கிற நடிகர்கள்லாம் வந்துட்டாங்க. ஒன்றும் இல்லை, உதாரணத்துக்கு இப்போ கருணா உட்காந்துருக்காரு, பலவிதமான காமெடி மட்டும் இல்லை, கேரக்டர் ரோல் பண்ணுறாரு, எல்லாம் பண்ணுறாரு. இப்போ சிவா இருக்காரு. சிவா எனக்கு தெரிஞ்ச சிவா இல்லை, சினிமாவில் ஸ்க்ரீனில் பார்க்காத சிவா இருக்கார்ல, அவர் ஒரு அற்புதமான நடிகர், ஒரு சீரியஸ் நடிகர். அதுக்கான சில காட்சிகளை நான் ஒரு படத்தில், சலூன் படத்தில் பார்த்தேன். ஸோ அந்த மாதிரிலாம் வந்து ரொம்ப யங்கர் ஜென்ரேஷன் ரொம்ப பிரமாதமாக இருக்காங்க, பழசை உள்வாங்கிக்கிறாங்க. அதனால வந்து சில குறைகளும் இருக்கிறது, நிறைகளும் இருக்கிறது. ஆனால் வளர்ச்சி தான். சார் கண்ணாராஜ் சார், ஒரு கேள்வி. நீங்க இப்போ சின்ன திரை பக்கம் போனதுக்கு அப்புறம் நிறைய சினிமாவில் காணும். ஆனா அங்கிருந்து நீங்க வந்தவங்க நிறைய இருப்பாங்க. ஆனா நீங்க இங்க இருந்து அங்க போயிட்டு அவ்வளோ டேலண்ட் உங்கள்கிட்ட, அதை எப்பயாவது எங்களால் டிவியில் பார்க்க முடியுது. வீட்டில் இருக்க லேடிஸ்லாம் பார்க்குறாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, இல்லை ஆக்சுவலாக ரொம்ப கஷ்டங்க. சிவா சார் அடிக்கடி ஹோஸ்ட் பண்ணிடுறாரு நிறைய ப்ரோக்ராமு. அந்த ப்ரோக்ராம் நான் பண்ணும்போது ஒரே நாளில் 4 எபிசோட் எடுப்பாங்க. காலையில் 9 மணிக்கு ஆரம்பிச்சு நைட்டு 3-4 மணி ஆகிடும். ஸோ அந்த எனக்கு ஆனால் பண்ணுறதுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ஃபர்ஸ்ட் டைம் பண்ணும்போது கஷ்டமாக இருந்தது. இப்போ திரும்ப கிடைச்சாலும் பண்ணுவேன் கண்டிப்பாக. சரி சார், சூதுகவும் அப்படின்னு சொல்கிற வார்த்தை வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கடி அம்மா வந்து எலெக்ஷன் டைமில் யூஸ் பண்ணாங்க, புரட்சி தலைவி. அதே போல் இந்த நாடும் நாட்டு மக்களும் அப்படின்றது பியூர் சின்னப்பா அவர் யூஸ் பண்ணது. அது ரெண்டுமே வந்து பயங்கர ஒரு ஸ்ட்ராங்கான வார்த்தை. இதை எப்படி நீங்கள் வந்து பிடிச்சி இதில் வச்சிருக்கீங்க? சூதுகும்ன்ற டைட்டில் நலனோட டைட்டில், இது நான் பிடிச்ச டைட்டில் கிடையாது, அவர் வச்ச டைட்டில்.
பேசிக்கலா சூதுகம் வந்து ஒரு காமெடி படம். இது சூதுகம் 2 வந்து ஒரு பயங்கரமான காமெடி படம். இது வந்துட்டு முதல்ல சூதுகமே வந்து ஒரு பொலிட்டிக்கல் சட்டையர் தான். இன்னைக்கு சமுதாயம் எப்படி இருக்குன்றத ஒரு சட்டையரிக்கலா சொன்னாங்க அவங்க. சூதுகம் படத்துல வந்து இன்னைக்கு சொசைட்டி எப்படி அவால்வ் ஆகிட்டு இருக்கு, நம்மளை சுத்தி இருக்க சொசைட்டி எப்படி அவால்வ் ஆகிட்டு இருக்குன்றத எந்த விதமான பவுடர்லாம் போடாம மேக்கப்லாம் போடாம பட்டவர்த்தனமா மூஞ்சில் அடிச்ச மாதிரி சொன்ன படம் சூதுகம். அதை வந்து ஃபன்னா காமெடியா டெலிவரி பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி தான் இந்த படமும். அதான் நீங்க படம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா புரியும் இந்த படம் டைட்டில் ஏன் வந்து இதுல சூதுகம் கீழே நாடு நாட்டு மக்களும் இருக்கு அப்படின்றது கண்டிப்பா நீங்க படம் பாத்தீங்கன்னா புரியும். அதே மாதிரி ஏன்னா இந்த இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த நாடு நாட்டு மக்களும் மட்டும் இல்லை, இப்போ அர்ஜுனோட இதுவே டைரக்ஷன் ஸ்டைலே அப்படிதான் இருக்கு. அவர் வந்து இப்போ நீங்க வந்து இப்போ இன்னைக்கு இப்போ அடுத்த சூப்பர் ஸ்டார் அடுத்த தளபதி அப்படின்லாம் போயிட்டு இருக்கும்போது எனக்கு தெரிஞ்சு நீ சினிமாவில் வந்து சுந்தர் சி சாருக்கு அப்புறம் அதே மாதிரி பேட்டர்ல படம் எடுக்கக்கூடிய ஒரு ஆளா நான் வந்து அர்ஜுனை பார்க்குறேன். ஃபியூச்சர்ல வந்து கண்டிப்பா இன்னைக்கு சுந்தர் சி சார் எப்படி ஒரு 30 ஆண்டு காலம் தாண்டி சினிமாவில் இன்னும் ஒரு பெரிய ஹிட் இயக்குனராக இருக்காரோ அதே மாதிரி அர்ஜுனுக்கும் ஒரு மிகப்பெரிய லாங்கிட்டி இந்த சினிமாவில் கிடைக்கும். ஏன்னா அவரோட ஸ்டைல் ஆஃப் மூவி மேக்கிங், அந்த ஸ்டைல் ஆஃப் கிரியேஷன், அவர் யோசிக்கிற விதம் எல்லாமே அந்த மாதிரியான ஒரு பயங்கர காமெடியான வேலையா இருக்கு. அதுவும் மக்களை புரியுற மாதிரி ஒரு எளிமையான காமெடியா அவர் பண்றாரு. இப்போ சூதுகம் பாத்தீங்கன்னா சூதுகம் வந்து ஒரு மிகப்பெரிய ஹிட் கல் கிளாசிக். ஆனா அது கலெக்ஷன் பாத்தீங்கன்னா ரொம்ப லோ சி சென்டர்னு சொல்லக்கூடிய ஏரியாக்கள்ல வந்து கம்மியா இருக்கும். ஏன்னா அந்த படத்தோட காமெடி வந்து அவங்களுக்கு சரியா புரியல, ரீச் ஆகல அவங்களுக்கு. பட் இந்த படம் அப்படி இருக்காது. இந்த படம் வந்து அனைவருக்கும் போய் புரியும், அந்த அனைவரும் ரசிச்சு சிரிப்பாங்க. ஏன்னா அந்த மாதிரியான ஒரு காமெடியா அவர் எடுத்திருக்காரு. சார் அவர் உங்களை டைரக்டர் உங்களை கொஞ்சம் குறைய சொன்னாலும் நீங்க அவரை நிறைய சொல்லிட்டீங்க. அவர் குறையா சொன்னதால நான் பார்க்கல, நேச்சுரல் அவர் சொல்றாரு அவ்வளவுதான். இல்ல அதெல்லாம் குறையெல்லாம் எடுத்துக்க மாட்டேன். ஏன்னா நான் எப்படி இருக்கணும் அவர் வந்து என்னை பத்தி பிரதிபலிக்கிறாரு. அதுதான் என்னோட கேள்வி. ஆக்சுவலா வந்து நீங்களும் ஒரு டைரக்டர், படம் பார்த்துட்டீங்களா? பார்த்துட்டேன். அதே மாதிரி அவர் வந்து உங்களையும் அப்பா அம்மா அப்படின்ற மாதிரி சொன்னாரு. அப்பா அம்மாவில் 2 கேட்டகரி, இந்த மாதிரி எல்லாத்தையும் வாங்கி கொடுக்குறவங்க, கண்டிஷனா வளர்க்குறாங்க. கண்டிஷனா வளர்க்குற பிள்ளைங்க டிஸ்டிங்ஷன்ல பாஸ் பண்ணணும். இந்த படமும் அந்த மாதிரி பாஸ் பண்ணணுமா? அதே மாதிரி இந்த கேரக்டர் எல்லாருமே கருணாகரன் சார், வாகேஷ் சந்திரசேகர் சார், அது மாதிரி அருள்தாஸ், MS பாஸ்கர் எல்லாருமே பொறுக்கெடுத்து போட்டிருக்க மாதிரி தெரியுது. அது நீங்களும் அவரா 2 பேரும்? இது அதெல்லாம் அவர் தான் காஸ்டிங்லாம் அவர் டைரக்டர் தான் சேரும். அதே மாதிரி இந்த படத்தையும் நாங்கள் பார்த்துட்டோம். நாங்கள் எல்லாருமே பார்த்துட்டோம். எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஒரு 100-150 பேர் தேட்டரில் உட்காந்து பார்த்தோம். எல்லாருமே பயங்கரமாக கைதட்டி சிரித்து ரசித்தாங்க படத்தை. ஸோ அதே எஃபெக்ட் வந்து தேட்டர்லேயும் இருக்குன்னு நாங்கள் நம்புகிறோம். இந்த கேரக்டர் சூஸ் பண்ணது, இதுக்கான அந்த அவங்க எப்படி இருப்பாங்க, அந்த டிசைன்ஸ், இது எல்லாமே பண்ணது வந்து இயக்குனர் தான், அர்ஜுன் தான். அதே மாதிரி அவரும் டிஸ்டிங்ஷன்ல பாஸ் பண்ணிடுவார், கண்டிப்பாக பாஸ் பண்ணுவார் நம்புகிறேன். சிவா சார், ஆக்சுவலாக இதில் வந்து ஒரு ட்ரைலர் கற்பனையே வாழ்ந்தா நல்லது, கல்யாணம் பண்ண அது நீங்களா யோசிச்சீங்களா, இல்லை டைரக்டர் வச்சாரா, இல்லை ப்ரொடியூசர் சொன்னதா? இல்லை, ஆனால் அந்த டைலாக் சொல்லும் போது மட்டும் இது வரைக்கும் கை தட்டாத நிறைய பேர் ஏன் இங்கே கை தட்டினீங்க அப்போனா அது எல்லார் லைஃப்லையும் சந்திரசேகர் சார், அது வந்து கேள்வி. சந்திரசேகர் சார், நீங்க வந்து நடிகர் சங்கத்துல முக்கியமான பொறுப்புகளை வகித்தவர். இப்போ நீண்ட வருடங்களாகவே அந்த நடிகர் சங்கம் பில்டிங் வந்து கட்ட முடியாம பல இன்னல்கள், பல கோஷ்டி பூசல்கள்லாம் வருது. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அதை எப்படி சரி செய்யலாம்? இல்லை, அதில் கொஞ்சம் சட்ட சிக்கல் அதெல்லாம் இருக்குன்னு நினைக்கிறேன். எனக்கு நிறைய தொடர்பு 10-15 வருஷமா நடிகர் சங்கத்திட்ட தொடர்பு இல்லை. ஆனால் அவங்க எடுத்துக்கிட்ட முயற்சி ஒரு அற்புதமான முயற்சி, நல்ல முயற்சி. அது வந்து சினிமா கலை உலக பெரிய புகழ்பெற்றவர்களுக்கு மட்டும் இல்லை, கஷ்டப்படுற கலைஞர்களுக்கெல்லாம் ஒரு பெரிய வாழ்க்கை கொடுக்கறதுக்கான அமைப்பெல்லாம் அதுக்குள்ளே இருக்குது.